ஹலோ பசங்களா! இன்னைக்கு வந்து சாம்பார் எப்படி செய்றது அப்படிங்கிறத ஈஸியா பார்க்க போறோம். அதாவது நான் சினாப்சிஸ் மாரி குடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இதனால உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது நார்மலா எப்பவும் வைக்கிற சாம்பாரு. சாம்பார்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். ஆனா இது வந்து பேசிக்கான சாம்பார் ரெசிபியோட சினாப்சிஸ். இது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு, குருமாக்கு, பிரியாணிக்கு அது மாரி குடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சமைக்கும்போது ஈஸியா இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு பருப்பு என்னென்னலாம் போட்டு வேக வைக்கலான்னு குடுத்துருக்கேன். என்னென்ன தேவைன்னு குடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதும் குடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட கொஞ்சம் டிப்ஸ் வேற குடுத்துருக்கேன். தாளிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது தான் நான் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிராக்கெட்ல குடுத்துருக்கேன். அவ்வளோ நேரம் வதக்குனீங்கன்னா போதும். காய்கறி மட்டும் ஒரு சில காய்கறி சீக்கிரம் வெந்துரும். ஒரு சிலது லேட்டா வேகும். அது வந்து கரெக்ட்டான டைம் சொல்ல முடியாது. அது மட்டும் பார்த்துக்கங்க. இவ்வளோதான். இதே மெத்தட்ல சாம்பார் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார்ல காரம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்கா, நீங்க வந்து தாளிக்கும்போது இதெல்லாம் போட்டுக்கலாம். காரம்லாம் போட்டுக்கலாம். இல்லன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சமைக்க சமைக்க தான் உங்களுக்கே புரியும். ஸோ இது வந்து சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் மாரி இருக்கிறதால போர் அடிக்காம இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.